இங்க ஒரு கான்ஸ்டபிளுக்குமே ஒரு மனுஷ தலை ஊருக்கு வெளியில இருக்கிறதா இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும். ஆக்சுவலா இது வேற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டிய கேஸ். இவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த கேஸ் வேணும்னு சொல்லி அவருமே தலையை கொண்டு வந்து அவங்களோட லிமிட் குள்ள வச்சுக்கிறாரு. இதை பார்த்து ஒரு பையன் கிட்டயும் நீ இதை பத்தி யார்கிட்டயும் சொல்லாம இருந்தா உனக்கு ஒரு ஆடு தரேன்னு சொல்றாரு. இந்த கான்ஸ்டபிளுக்கு சொந்த ஊர்லயே போஸ்டிங் கிடைச்சிருக்கும். இவங்க குடும்பம் பரம்பரையா ஆடு வளர்த்து 3 வருஷமா போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸே வராததால அங்க இருக்க போலீஸ் ஸ்டேஷனை மூட போறாங்க. கான்ஸ்டபிளுமே ஏதாவது போய் கேஸ் ரெடி பண்ணலான்னு பார்த்தா அந்த ஊர்ல இருக்க யாருமே கேஸ் கொடுக்க ரெடியா இல்ல. அப்பதான் இவருக்குமே ஊருக்கு வெளியில ஒரு தலை இருக்கிறதா இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும். கிழக்கு திசையில இருந்தா வேற போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த கேஸ் போயிட்டு இருக்கும். அதனாலதான் இவர் கொண்டு வந்து இவங்க லிமிட் குள்ள வச்சிருப்பாரு. இந்த தலைக்கு பக்கத்திலே கொஞ்சம் பணமும் ஒரு லெட்டரும் இருக்கு. என் தலையை அடக்கம் பண்றவங்க இந்த 2 லட்சம் ரூபாய் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி எழுதியிருக்கோம். ஆனா இவர் யாருன்னு அந்த ஊர்ல இருக்க எல்லார்கிட்ட விசாரிச்சு பார்த்தா யாருக்குமே தெரியலன்னு சொல்லிடுறாங்க. மோப்பனாயெல்லாம் கொண்டு வந்து செக் பண்ணி பார்த்தா அங்க ஒரு கோல்டு டாலர் கிடைச்சிருக்கு. அது பக்கத்துல ஒரு டயர் மார்க்கும் இருக்கு. இது எல்லாத்தையுமே எஸ்ஐமே போட்டோ எடுத்துக்கிறாரு. அந்த தலையை எடுத்துட்டு போறதுக்கு ஒரு பாக்ஸ் கேட்டா அங்க இருக்க பையனுமே பேக்கரியில இருந்து பூந்தி டப்பா தூக்கிட்டு வந்திருப்பான். இப்ப அந்த தலையை அந்த பாக்ஸ்குள்ள போட்டு போறாங்க. டாக்டருமே உடம்பு வந்தாதான் போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியும்னு சொல்லியிருப்பாங்க. அதனால இந்த தலையை கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்லயே வச்சுக்கிறாங்க.